ஸோ வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டியன் லியோ. ஸோ இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருந்ததுன்னா அடிக்கடி நமக்கு நோய் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 தடவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. காய்ச்சல் இருக்குது, சளி இருக்குது, இருமல் இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸோட திரும்ப போயிட்டு இருப்பாங்க. போகும்போது சரியாகும், திரும்ப ஒரு மாதம் தாண்டி திரும்பவும் காய்ச்சலாக இருக்கும். இப்படி ரெகுலராக போயிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு டைப் ஆஃப் குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்டர்கிட்ட போகிறதே அபூர்வமாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் 2 விஷயம்தான். ஒரே மாதிரி தான் வாழ்கிறாங்க, ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்போ என் பிள்ளைக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மாதிரி ரிக்கரண்டாக இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு பெரும்பாலான நேரங்களில் வர்ற காரணம் லோ இம்யூனிட்டி. ஸோ இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்னஸாக இருக்கிறது தான் அதுக்கான முக்கிய காரணம். ஸோ இப்போ இம்யூன் சிஸ்டத்தை எந்த விதத்தில் நம்ம சேஃபான முறையில் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதான் முக்கியம். பலரும் மருந்து எடுக்கிறதுல விருப்பம் காட்டுறது கிடையாது. ஸோ இதை இயல்பாக எப்படி நேச்சுரலாக பூஸ்ட் பண்ண முடியும் சார் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா டெய்லி மருந்து எடுத்துகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக ரீசன். ஸோ ஆனால் எல்லா நேரங்கள்லையும் நம்ம மருந்து எடுக்காமல் இருக்கவும் முடியாது. ரொம்ப மோசமாக போச்சுன்னா மருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ மருந்து போகிறதுக்கு முன்னாடி என்னோட பிள்ளை ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஸோ இல்லை வயசானவங்க எங்கள் தாத்தா இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், ரொம்ப வீக்னஸாக இருக்காங்க, சும்மா இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பேசிக்கான ஸ்டெப்ஸ். அதை தாண்டி அதுலேயும் நிற்கலைன்னா நம்ம என்ன பண்ணலான்றதையும் அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக நம்ம பார்க்கும்போது 8 to 9 hours கண்டிப்பாக தூங்கணும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தோம்னா கார்டிசால் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும், இம்யூன் சிஸ்டத்தை வீக் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறத ரொம்பவே குறைக்கணும். மீடியமாக தேவைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலாம், அப்பப்போ சும்மா ஸ்ட்ரெஸ் ஆகிறத குறைச்சிக்கணும். ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நீர் மினிமம் ஒரு 10 கிளாஸ் தண்ணியாவது அடிக்கடி நீங்கள் குடிக்கணும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப முக்கியமானது. அரை மணி நேரமாவது நடக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். அதோட தாண்டி டயட் ரொம்ப பேலன்ஸாக இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுக்காமல் மீடியமாக தேவையான அளவு ஃபுட்ஸ் எடுத்தீங்கன்னா அது இம்யூன் சிஸ்டத்தை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் டி ஒரு 10-15 நிமிஷமாவது டெய்லி சூரியனில் இருந்தீங்கன்னா விட்டமின் டி அதிகமாக கிடைக்கும். அது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணும். ஸோ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ அது பொல்யூஷனாக இருக்கலாம், வெஹிக்கிள் பொல்யூஷனாக இருக்கலாம், இல்லைனா ஆல்கஹால் ஸ்மோக் பண்ணுறதா இருக்கலாம், பேசிவ் ஸ்மோக்கிங்காக கூட இருக்கலாம், இன்னொருத்தர் ஸ்மோக் பண்ணும்போது பக்கத்தில் நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ப்ரிவென்ட் பண்ணால் நமக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு உள்ளாடி வர முடியும். இதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம எடுக்க முடியும். இது ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ். இனிதான் நான் என்ன பண்ணணுன்றதை நான் அடுத்து சொல்லி தரப்போறேன். ஸோ அடுத்தது விட்டமின் சி இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ அது பல இடங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, கொரோனா டைம்லலாம் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ குறிப்பாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் அதிகமாக இருக்குது. ஆரஞ்சாக இருக்கலாம், கிரேப்ஸாக இருக்கலாம், லெமனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சளி அதிகமாக இருக்கிற நேரங்களில், இருமல் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை அதிகமாக எடுத்துட்டோம்னா சளி இன்னும் ட்ரிகர் ஆகும், இருமல் இன்னும் ட்ரிகர் ஆகும். ஸோ புதிய சளியோ இருமலோ வராது, ஆனால் இருக்கிற நோய் இன்னும் ட்ரிகர் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம அதை தாண்டி அதை வேறு ஃபுட்ஸில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் சிட்ரஸில் அதிகமாக இருக்கிறதுனால அதில் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி சிங்க் அதிகமாக எடுக்கணும். ஸோ விட்டமின் சி அண்ட் சிங்க் ரொம்ப முக்கியம். சிங்க் எல்லாம் நம்ம எடுத்துக்கிற பதாம் இருக்கு இல்லையா, அந்த பதாம், நட்ஸ், லெக்யூம்ஸ் இதில் எல்லாமே அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ சிட்ரஸ் ஃப்ரூட் இல்லாமல் எப்படி விட்டமின் சியை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா பைனாப்பிள் எடுத்துக்கலாங்க. ஸோ அது பெரிய அளவில் சளி கட்டாது. பப்பாயா எடுத்துக்கலாம், ப்ரொக்கோலி எடுத்துக்கலாம். ஸோ கீரை வகைகளில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ கீரை வகையில் கீரை தண்ணி போட்டு குடிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ, சீனி கிழங்கு இருக்கு இல்லையா, ஸோ அது சாப்பிடலாம். டொமேட்டோ எடுக்கலாம். இதில் எல்லாம் விட்டமின் சி இருக்குது. அப்போது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன், சரியா? ஸோ இப்போ விட்டமின் சியை தாண்டி சிங்குக்கு வருவோம். சிங்குன்னு வரும்போது அதில் நம்ம எடுத்துக்கிற நட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பதாமில் கிடைக்கும். உங்களுக்கு அண்டிப்பருப்பு இருக்கு இல்லையா, கேஷ்யூ நட்ஸில் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நட்ஸில் எல்லாம் அதிக அளவில் சிங்க் இருக்கும். ஸோ அந்த மினரல்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரைனோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் தயிர் எங்கள் சளி கெட்டாத இருக்கிற நேரங்களில் நார்மல்னா நம்ம தயிர் அதிகமாக எடுக்கலாம். ஸோ மற்றபடி நேரங்களில் தயிரை ப்ரிவென்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதை தாண்டி டர்மரிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மஞ்சளை அதிகமாக ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபுட்டில் உங்களுக்கு காம்பேக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். இதையும் தாண்டி உங்கள் கையில் நிற்கலைங்க, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, என்னதான் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்தாலும் சில குழந்தைகளுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ நல்ல லைஃப் ஸ்டைலில் வாழ்வாங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கும். ஸோ ரீசெண்டாக டைமில் நான் பார்த்த ஒரு சின்ன குழந்தை ரொம்பவே ஒபீஸா, அடிக்கடி ரிக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வந்தனால பீடியாட்ரிஷன் கூட்டிகிட்டு போய் அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து ஒரு பிளாய்லர் கோழி இருக்கிற மாதிரி அந்த மூவ்மெண்ட்டே ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப அந்த மாதிரி செட்டப்பில் இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த பர்சன்
கான்செப்டை பார்க்கும்போது அது இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருந்தது இந்த பிள்ளை. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ஃபா மால்ட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ ஹோமியோவில். ஸோ அந்த ஆல்ஃபா மால்ட்டு வந்து நம்ம ரெக்கரண்டாக எடுக்கும்போது ஸோ அதில் வந்து இந்த விட்டமின் சி, ஜிங்க், விட்டமின் ஏ, இந்த முக்கியமான இம்யூனிட்டிக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ இன்டெஸ்டைன்ஸையும் வந்து நல்லாவே எயிட் பண்ணும். ஸோ டைஜெக்ஷனும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஓவராலாக இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஆல்ஃபா மால்ட் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஸோ அதோட சேர்த்து அதுலேயும் வந்து நிற்கலைன்னா அர்சனிகம் ஆல்பம் கொரோனா டைமில் நல்லாவே ஹோமியோபதிக் மெடிசன் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அந்த மெடிசன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு மினிமம் ஒரு 3 months அர்சனிகம் ஆல்பம் காலையில் நைட்டும் எடுத்துக்கும் போது நல்லாவே இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். இதை விட இச்சினீஷியான்ற மெடிசன் இருக்குது. ஸோ இந்த இச்சினீஷியான்ற மெடிசனும் இம்யூனிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். கால்கேரியா கார்பன் இருக்குது. ஸோ அந்த மெடிசனும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து எடுத்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்டப் பண்ணி நம்ம வர்ற நோயிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். அடிக்கடி ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம காற்றுல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் வந்து எப்போவுமே இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருந்தோம்னா ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஸோ அதனால் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல். எப்பேற்பட்ட ஆபத்து மிக்க ஒரு வைரஸோ பாக்டீரியா நம்மகிட்ட வந்தால் கூட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதிலிருந்து மீண்டும் நமக்கு வர முடியும் அப்படின்றது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து நம்ம WBC தான் அது வந்து ஸ்ட்ராங்காக அகெயின்ஸ்ட் பண்ணணும் அந்த பாக்டீரியா வைரஸை. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு இதெல்லாம் உந்து சக்தியாக இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டாக்டர்.